ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம லாங் வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி லாங் வீடியோ ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சரி, நான்வெஜ் எதுவும் எடுக்கலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வீட்டில் எக் இருந்தது. சரி, எக் வச்சு எதனாச்சும் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப, சரி எக் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது. இன்றைக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எக் பிரியாணி தான், முட்டை பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அதனால் நான் பகுதி ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய், கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி, அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு போட்டிருப்பேன். அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்கு உடச்சி ஊற்றியிருக்கேன். நான் 2, 3 போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முழு முட்டையாக சேர்க்க போகிறேன். அதனால கொஞ்சம் சரி, அந்த எக் ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டை உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதுக்கு நிறையா போடணுன்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி தக்காளி சாதம் மாதிரி போயிடும். ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது வதக்குனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5, சின்ன வெங்காயம் ஒரு 5, 6, சோம்பு கொஞ்சோண்டு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருந்தேன். புதினா இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி, பூண்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் லெமன் ஆட் பண்ணலை, இருந்தது. ஆனால் நான் லெமன் ஆட் பண்ணல. நம்ம எதனாச்சும் நான்வெஜ் எதனாச்சும் பண்ணால் தான் நம்ம லெமன் ஆட் பண்ணணும். இது நம்ம சும்மா நார்மல் எக் ரைஸ் தானே, அதனால் வந்துட்டு நான் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோக்காண்டி ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்ல. நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலாலாம் வந்து உள்ளே இருக்க எக்கு, வெங்காயத்தோட நல்லா கோட்டிங் ஆகணும்ல, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டம்ளர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டம்ளர்லலாம் அளந்து பார்க்கல. ஒரு 2 டம்ளர் இருக்கும் பாஸ்மதி ரைஸு. அது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ கழுவி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்த மேனிக்கு அப்படியே தான் வச்சுருக்கேன். அந்த ஜார் கழுவி இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு உப்பு, இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து உப்பு போடலைல, எக்கு வேக வைக்கிறப்ப லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலான்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் எப்பயுமேன்ட்டு இது தேவையானதெல்லாம் ஆட் பண்ணோடனே நான் விசில் விட மாட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 25% அந்த ரைஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் விசிலே போடுவேன். இப்போது அது கொஞ்சம் 25% அது வெந்துருச்சு. இப்போ நான் இப்போ என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு தான் சேர்த்தேன். ஒன்றும் இல்லை, எக்கை வேக வச்சுட்டு அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் முட்டையாக போட்டால் அது நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா உடஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொதிக்க வச்சுருக்கோம்ல, செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஏற்கனவே பகுதி 50% இப்போ வெந்திருக்கும். அதனால் நம்ம ரொம்ப விசில் விடணும்னு இல்லை, விட்டால் எக்கெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணாவே போதும். பாஸ்மதி ரைஸ் தானே, வேகமாக குக் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட எக் பிரியாணி சுட சுட ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை. எக் பிரியாணி, அது கூடவே ஆனியன் ரைத்தா தான் பண்ணேன். அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான ஒரு லன்ச்சு தான் நம்ம வீட்டில். இதே தான் இப்போ காலையிலேயும் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு இதை தான் சாப்பிட போகிறோம். ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கும் இதை தான் கொடுத்து விட போகிறேன். சரி, வாங்க இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.
நல்லா எக் பிரியாணி நல்லா சுட சுட நல்லா எடுத்து வச்சாச்சு. அது கூடவே ஆனியன் ரைத்தாவும் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அளவுங்களோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, see you.